அவங்க வந்து குடும்பத்தையே பார்த்துக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பாங்க. அந்த அந்த அவங்க அப்பா இறந்துருவார், கணவன் இறந்துருவார். அப்போ அந்த குடும்பத்துக்கு வந்து வேறு சொந்த பந்தத்துக்கு அவங்க தாய் தகப்பா நிறைய சேர்த்திருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா அவங்க 2 பேருமே இறந்துட்டோன்னே அந்த குடும்பத்தை பார்த்ததுக்கு எந்த நாதியுமே இருக்காது. ஆனால் வந்து உறவுகள் இருப்பாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இருந்தும் அவங்களுக்கு பலன் இல்லாத இருக்கும். சில பேர் என்ன செய்வாங்க, அவங்க போய்ட்டு அதில் சாப்பாடு கூட செய்யக்கூடாது நிலமையில் அந்த பிள்ளைங்க இருப்பாங்க. சாப்பாடு செஞ்சு அவங்களே வேலைக்கு போயிட்டு அவங்களே படிச்சுட்டு அவங்களே நைட்டு ஒரு டைம் தான் அந்த சாப்பாடே சாப்பிடுவாங்க. அப்போ கூட பக்கத்தில் இருக்கிற உறவுங்க வந்து மனசாட்சி இல்லாத அந்த சாப்பாடு கொடுக்குறது போடுறதெல்லாம் இல்லை. ரொம்ப அவங்கள கேவலமாக இழிவுபடுத்துகிற கூட பேசுவாங்க. பேசி இப்படிலாம் வந்து பண்ணுவாங்க. அதனால் வந்து இப்போ வந்து பேசுனவங்களாம் என்ன செய்கிறாங்க, மண்ணோட மண்ணு போயிட்டாங்க. அவங்கள வந்து இழிவுபடுத்துறாங்க பார்த்தீங்களா, அவங்க நல்லா இருக்கிறாங்க, இன்றைக்கி டாப்பில் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து அது போல் அனாவசியமாக வந்து யாரும் பேசவே கூடாது. மேலே வரவங்க கீழே இறங்கலாம், கீழே வரவங்க மேலே ஏற்றலாம். அது கடவுளால் ஒண்டி தான் அது நடக்கும். அதனால் கடவுள் நினைச்சால் ஒண்டி தான் அது எல்லாமே வந்து நடக்கும் நம்ம வாழ்க்கையில். அதெல்லாம் நம்ம இப்படி தான் இருக்கிறோம், நம்ம அப்படியே இருக்கணும்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. தயவுசெய்து மற்றவங்களையும் இழிவுபடுத்தாதீங்க. உங்களால் முடிஞ்ச உதவி நல்லபடியாக செய்யுங்க. இல்லையா முடியலன்னா நீங்கள் கம்முன்னு இருங்க. சில கேவலமான ஜென்மங்கள்லாம் இருக்கிறாங்கன்னா சில உறவுகளை பற்றி தான் சொல்கிறேன், நான் எல்லாரையுமே நான் சொல்லலை. அதனால் வந்து கடவுள் வந்து நீங்கள் நல்லதே நினச்சிங்கன்னா அவங்க நல்லதே உங்களுக்கு நடத்துவார். உங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும், மற்றவங்க குடும்பமும் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.